நிழல். மொபைல் ஃபோன் ரிங் ஆயிட்டு இருக்கு. ஒருத்தர் ரிங் ஆயிட்டு இருக்கிற அந்த ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோனை எடுத்து ஃபோனை பார்க்கறாரு. மொபைல் ஸ்கிரீனை அவர் பார்த்த உடனே கோவமா ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாரு. அப்ப வேதுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த பொண்ணு வேத் கிட்ட சொல்றாங்க, யாருங்க? யாருக்கு தெரியும், உன் ஃப்ரெண்ட் நட்டாஷா தான் கால் பண்றா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் கால் பண்றா. என் கூட சந்தோஷமா தானே இருக்கீங்க? என்ன எப்பத்துல இருந்து என் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? இப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற வேதுக்கு முத்த கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேத் அப்படியே கிரவுண்ட பாக்குறாரு. அங்க ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி நிழல் தெரியுது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நீளமான முடிகள் இருந்தது. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறத அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தது. ஆனா வேத் அதை கண்டுக்கவே இல்லை. அவருக்கு இது ஒரு சாதாரண விஷயம்தான். வேத் அப்போ தான் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில மலாட்ல இருந்து அந்தேரி போகிற ஒரு லோக்கல் ட்ரெயின்ல கூட்டம் ஒன்றும் அவ்வளோ அதிகமா இல்லை. ஆனா இன்னைக்கு என்னன்னே தெரியல, வேதுக்கு கிருத்தியோட எண்ணம் ரொம்ப அதிகமாவே இருந்தது. அவர் எப்படியும் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் போனை எடுத்து கிருத்திக்கு கால் பண்றாரு. கிருத்தி கூட பேசினதுக்கு அப்புறம் நாள் முழுவதும் ஆபீஸ்லயே உட்காந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அன்னைக்கு அவர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் பேசல, அப்புறம் கூட வேலை செய்யற யார் கூடயும் அவர் எதுவுமே பேசல. போற வழியில கிருத்திக்கு பிடிச்ச ரோஸ் அப்புறம் மல்லிகைப்பூ ரெண்டையும் வாங்கிட்டு போறாரு. அப்புறம் வீட்டுக்கும் போயிடுறாரு. வேத் வீட்டுக்கு போன உடனே கிருத்தியோட ரூம்க்கு போறாரு. அப்புறம் நெத்தியில கிஸ் பண்றாரு. வேத் கிஸ் பண்ண உடனே கிருத்தி எழுந்துடுறாங்க. ஓ ஹனி, நீங்க எப்ப வந்தீங்க? எனக்கு தெரியவே இல்ல. இப்படி கிருத்தி வேத் கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு கிருத்தி வேதோட மடி மேலேயே படுத்து தூங்கிடுறாங்க. வேத் கிருத்தி தூங்குறத பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்ப திடீர்னு அவருக்கு எதிரில் ஒரு பொண்ணு தலைகீழா தொங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு அப்படி தொங்கிட்டு இருக்கிறத வேத் பார்க்கறாரு. அந்த பொண்ணோட முடி ஒரு வேர் மாதிரி அந்த வீடு முழுவதும் பரவி இருந்தது. வேத் சிரிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு அவரோட பழைய நினைவுகளை யோசிச்சுக்கிட்டு அவர் அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அன்னைக்கு சாயங்கால நேரம் வேத் அப்புறம் கிருத்தி மும்பையில் அதிகமா மழை வந்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருங்கி வந்தாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ளாட்டுக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரும் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கிருத்தி ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அதனால அவங்க வேத தள்ளி விட்டுட்டு சொல்றாங்க, அட, எதுக்கு அவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்கேயும் போலங்க. இப்படி சொல்லிட்டு கிருத்தி அவங்களோட பெட்ரூம்க்கு போயிடுறாங்க. அப்புறம் கதவையும் சாத்திக்கிறாங்க. வேத் அந்த கதவு கிட்ட போகும்போது திடீர்னு அந்த கதவை தாண்டி நீளமான முடி இருக்கிற அந்த பொண்ணு வேதுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வேத் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ கிருத்தி பாத்ரூம்ல இருந்து சொல்றாங்க, அட, கொஞ்ச நேரம் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிருத்தி நீளமான முடி இருக்கிற அந்த பொண்ணை தாண்டி வந்து வேதோட மடியில வந்து உட்காந்துக்கிறாங்க. என்ன திடீர்னு காதல் அதிகமாயிருச்சா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் யாருன்னு தெரியாத மாதிரி என் கையை உதறிட்டு போனேன், இப்போ என்னாச்சு, ஒரே லவ்வா? வேத் கிருத்தி கிட்ட இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கிருத்தி வேதோட கழுத்தை பிடிச்சு கடிச்சு அவர் கூட பேசிட்டு இருந்தாங்க. அது வேதுக்கு ரொம்ப வலிக்குது. அதுக்கப்புறம் அவரு வேத் கிருத்தியோட முடிய பிடிச்சு கொஞ்சம் தூரமா விலக்கி வச்சுட்டு சொல்றாரு, நீ என்னை விட்டு தூரமா போகும்போது அப்படியே எனக்கு உன்னை கொன்னுறணும்னு தோணுது. இப்படி சொல்லிட்டு வேத் கிருத்திக்கு முத்தம் கொடுக்கலான்னு பக்கத்துல போறாரு. அப்ப திடீர்னு அவர் அமைதியாயிடுறாரு. அப்போ அவர் பார்த்தா அவரோட கையில கிருத்தியோட முடி மட்டும்தான் இருந்தது. அதை எடுத்துட்டு போய் அவர் ஷெல்ஃப் மேல வச்சிடுறாரு. அப்புறம் கண்ணாடிக்கு எதிரில் நின்று அழ ஆரம்பிக்கிறாரு. அப்ப கிருத்தி பின்னாடி இருந்து வந்து அவரோட தோல் மேல கை வச்சு அவரோட கண்ணீரை துடைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேத் கிருத்தியோட நெத்தியில முத்தம் கொடுக்கறாரு. அப்புறம் அவங்களை கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ எப்பவும் என்னை விட்டு போக மாட்டல்ல? ஒருவேளை நீ அப்படி யோசிச்சா நான் உன்னை கொன்னுடுவேன். இல்ல, நான் எங்கேயும் போலங்க. நான் எங்க போறேன் அதோ உங்களை விட்டுட்டு? வேத் அவங்கள தூக்கிக்கிட்டு நேரா பெட்ரூம்க்கு போறாரு. அதுக்கப்புறம் மெதுவா இருட்ட ஆரம்பிக்குது. கிருத்தி நல்லா படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா வேத் எழுந்து வந்து கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு லேப்டாப்ல அவரோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப வேத் கீழே ஏதோ சிவப்பு கலரா இருக்கிறத பாக்குறாரு. ஒருவேளை அது ரத்தமா இருக்கலாம்.
வேத் உடனே ஒரு துணியை எடுத்துட்டு வந்து அதை க்ளீன் பண்ணலான்னு போயிட்டு இருக்காரு. அப்ப டேபிளுக்கு கீழே நீளமா முடி இருக்கிற அந்த பொண்ணு அவளோட உடம்ப அவளே சாப்பிட்டு இருக்கிறத பார்க்கறாரு. வேத் மறுபடியும் அந்த பொண்ணை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு டோர் பெல் அடிக்குது. வேத் முதல்ல ஜன்னல் கிட்ட போய் நின்னு பார்க்கறாரு. அங்க டெலிவரி பாய் சாப்பாடு எடுத்து வந்திருந்தாரு. வேத் அந்த சாப்பாடை வாங்கிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த டெலிவரி பாய் அவருக்கு வணக்கம் வச்சுட்டு சொல்றாரு, சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க கடந்த ஒரு வாரமா இந்த நேரத்தில் தான் சாப்பாடு ஆர்டர் பண்றீங்க. நான் டெலிவரி பண்றதுக்கு வந்து பார்த்தா எப்போவும் இந்த வீடு இருட்டாதான் இருக்கு. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு பின்னாடி நீளமா முடி இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மூலையில உட்காந்து அந்த பொண்ணு என்னையே பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்து பொணநாத்தம் வந்துகிட்டு இருக்கு சார். ஏதாவது ரூம் ஃப்ரெஷ்னர் வாங்கி அடிங்க சார். டெலிவரி பாய் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வேத் சொல்றாரு, அட நீ நல்லா காமெடி பண்றியே, ஏதாவது காமெடி சேனல்ல சேர்ந்துக்கோ. இப்படி சொல்லிட்டு வேத் கதவை சாத்திடுறாரு. அதுக்கப்புறம் சாப்பாடை எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. அப்ப கிருத்தி 4 கால நடந்துக்கிட்டு வேத நோக்கி வராங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி நீளமா முடி இருக்கிற அந்த பொண்ணும் வராங்க. நாம 2 பேரும் வெளிய போய் டின்னர் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு வேத்? கவலைப்படாத, அடுத்த சண்டே கண்டிப்பா வெளியே போலாம். கிருத்தி கிட்ட வேத் இந்த மாதிரி சொல்லிட்டு அவர் கிருத்திய கட்டி பிடிச்சுக்கிறாரு. கிருத்தியும் அப்போ காதல் மயக்கத்திலேயே இருந்தாங்க. அப்போ வேத் எடுத்து வச்ச சாப்பாடு முடி மாதிரி மாறி இருந்தது. அதுல ரத்தமும் கலந்திருந்தது. வேத் அந்த பிளேட்டை பார்த்த உடனே அவர் அந்த 2 பிளேட்டையும் கீழே தள்ளி விட்டுறாரு. அப்புறம் கிருத்தியை அப்படியே தூக்கிக்கிட்டு பெட்ரூம் நோக்கி போறாரு. கிருத்தியோட தலையில இருந்து முடி கீழே விழுந்துகிட்டே இருந்தது. அப்புறம் பெட்ரூமோட டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்ததும் அந்த கதவு தன்னால முடிக்குது. ஒரு பெரிய ரொமான்ஸ்க்கு அப்புறம் அவங்க 2 பேரும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வேத் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் அங்க நிறைய டியோ, பர்ஃப்யூம் ஸ்ப்ரே, ரூம் ஃப்ரெஷ்னர், அப்புறம் பொக்கேயும் எடுத்துட்டு வராரு. ரூம் ஃப்ரெஷ்னர், பர்ஃப்யூம், டியோவால அந்த ரூமே அப்படியே மணமணத்துட்டு இருந்தது. வழக்கம் போல வேத் அவரோட மொபைல்ல ஃபுட் ஆர்டர் பண்ணாரு. அப்புறம் டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு ஃபுட் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு எதிரில் நீளமான முடி இருக்கிற அந்த பொண்ணும் உட்காந்துக்கிட்டு அவங்களோட காலை அவங்களே சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ டோர் பெல் அடிக்குது. வேத் ஜன்னல் வழியா பார்க்கறாரு. வெளியே டெலிவரி பாய் நின்னுக்கிட்டு இருந்தாரு. வாவ் சார், இந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கு, அப்படியே லைட்டும் போட்டுருங்க சார். இப்படி சொல்லிட்டு அந்த டெலிவரி பாய் மேடம் எங்கன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே அப்படியே உள்ள எட்டி பார்க்கறாரு. உள்ள பார்த்ததும் அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. டெலிவரி பாய் எந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருந்தாரோ அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள இல்ல, அவங்க வேதோட தலைமையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வேத் சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், உள்ளதா இருக்காங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு சார், இது உங்க வெட்டிங் ஆனிவர்சரியா தான் இருக்கணும். சரிங்க சார், நல்லா சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். டெலிவரி பாய் அப்படி சொன்னதை கேட்டு வேதுக்கு அழுக வந்துடுது. உடனே அவர் அவரோட வீட்டு கதவை மூடிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ள போய் கிருத்தியை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாரு. கிருத்தியும் எதுவுமே சொல்லாம வேத சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. நீளமான முடி இருக்கிற அந்த பொண்ணும் வேதுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. 3 பேரோட அழுக சத்தம் அந்த ரூம் முழுவதும் கேட்டுக்கிட்டு இருந்தது. வேத் இன்னைக்கும் கொஞ்சம் கூட சாப்பிடாம கிருத்தியை கட்டிப்பிடிச்சு தூங்கிடுறாரு. அடுத்த நாள் சண்டே. மார்க்கெட்ல இருந்து ஒரு பெரிய ஃப்ரீசரை கொண்டு வந்திருந்தாரு. முதல்ல ஃப்ரீசர்ல அவர் தலகாணியை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிருத்தியை படுக்க வைக்கிறாரு. அப்படியே நாள் போக போக வேத் தினமும் இதையே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்பெல்லாம் யார் கால் பண்ணாலும் அவர் காலை அட்டன் பண்றதே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் கிருத்தி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவர் கால் அட்டன் பண்ணாலும் கிருத்தி தூங்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லுவாரு. வேதோட தின ஆக்டிவிட்டி ஒரு மிஷின் மாதிரியே ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சு அதை கிருத்திக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் சாயங்காலம் திரும்ப வரும்போது ரோஸ் அப்புறம் பர்ஃப்யூம்லாம் வாங்கிட்டு வருவாரு. தினமும் இப்படியே போயிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு ஒரு நாள் டோர் பெல் அடிக்குது. வெளியே போய் கதவை திறந்து பார்த்தா எதிரில் நட்டாஷா நின்றுட்டு இருந்தாங்க. நட்டாஷாவை பார்த்த உடனே அவர் ஷாக் ஆயிடுறாரு. அவர் நட்டாஷாவை தடுத்து நிறுத்துறதுக்குள்ளேயே நட்டாஷா அப்படியே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்புறம் கிருத்திய ரொம்ப சத்தமா கூப்பிடுறாங்க. அட வைக்ருதி, நீ எங்க இருக்க? இப்பெல்லாம் பார்க்கவே முடியல. பௌர்ணமில வர அந்த நிலா மாதிரி நீ மாயமாயிடுற. நட்டாஷா இப்படி ரொம்ப சத்தமா கத்துறத கேட்டு
வேதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே நட்டாஷா கிட்ட சொல்றாரு, அட எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? அவ ஒன்றும் ரொம்ப தூரத்துல இல்ல, அவ பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. இப்படி சொல்லிட்டு வேத் அவரோட பெட்ரூம்குள்ள போறாரு. போனதும் அவர் வேகமா கதவை சாத்திடுறாரு. அப்புறம் ஃப்ரீசர்க்குள்ள கிருத்தியை படுக்க வச்சுட்டு அது மேல பெட்ஷீட்டை பொத்திடுறாரு. அப்ப நட்டாஷா ரொம்ப சத்தமா கதவை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அட மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கேன். நான் போயிட்ட பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க நீங்க 2 பேரும். நட்டாஷா இப்படி சொன்னதை கேட்டு வேத் கதவை சாத்தின சத்தம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனா அவர் அதை லாக் பண்ணல. நட்டாஷா கிருத்தியை தேடிக்கிட்டு பெட்ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. அவங்க அந்த ரூம்ல கிருத்தியை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப திடீர்னு அங்கிருந்த ஃப்ரீசரை பார்க்கறாங்க. அப்புறம் வேகமா ஃப்ரீசரை நோக்கி போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, எனக்கு தெரியும், நீங்க தானே ஒளிஞ்சிருக்க. அப்ப நட்டாஷா அந்த ஃப்ரீசரை திறந்து பார்க்கும்போது அவங்களுக்கு மூச்சை நிக்கிற மாதிரி இருந்தது. தலகால் புரியாம நட்டாஷா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரீசர் முழுவதும் முடியா இருந்தது. அப்புறம் அதுக்குள்ள கிருத்தியோட டெட் பாடியும் இருந்தது. என்சைம் பயன்படுத்தி இருந்ததால கிருத்தியோட உடம்பு முழுவதும் அப்படியே சுருங்கி போயிருந்தது. அவங்களோட உடம்புல வெறும் எலும்பு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. கெட்ட நாத்தமும் வந்துகிட்டு இருந்தது. என்ன நடக்குதுன்னு நட்டாஷா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே திடீர்னு யாரோ பின்னாடி வந்து அவங்களோட தலைமையிலேயே அடிச்சிடுறாங்க. அதால அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. நீ இதெல்லாம் பார்த்திருக்க கூடாது நட்டாஷா. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி. அப்ப வேத் ஒரு ட்ராலி பேக்கை எடுத்துக்கிட்டு கிருத்தியோட டெட் பாடி, அதாவது அவங்களோட எலும்பெல்லாம் எடுத்து அந்த ட்ராலியில போட்டுக்கிட்டு அதை கார்ல வச்சுட்டு வேத் எங்கேயோ தூரமா போயிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரம் கழிச்சு நட்டாஷா கண் விழிச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பிளாட்ல தனியா இருந்தாங்க. கண் விழிச்ச உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரங்களும் உடனே ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சைபர் செல்ல இருக்கிறவங்க வேதோட மொபைல் போனை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் போனோட லொகேஷன் பூனே எக்ஸ்பிரஸ் ஹைவே கிட்ட காமிச்சிட்டு இருந்தது. போலீஸ்காரங்க நட்டாஷாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனப்போ அது ஒரு பழைய சுடுகாடுன்னு அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. ஆனா கேட்டுக்கு வெளியே வேதோட கார் நின்னுக்கிட்டு இருந்தது. அந்த சுடுகாடு முழுவதும் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் வேத் கிருத்தியோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு குழி தோண்டி அதுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாரு. போலீஸ்காரங்க வேதை பார்த்த உடனே அவரை வார்ன் பண்றாங்க. இங்க பாருங்க, நீங்களே வந்து சரண்டர் ஆயிடுங்க. சரண்டர் ஆனா உங்க தண்டனைகள் கொஞ்சமாவது குறையும். போலீஸ் அப்படி சொன்னதை கேட்டு வேத் எதுவுமே சொல்லல. போலீஸ்காரங்க வேதை நோக்கி வரும்போது வேது சத்தமா கத்திக்கிட்டே சொல்றாரு, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கிருத்தி கூடயே இருக்க விடுங்க. யாராவது என்னையும் கிருத்தியையும் பிரிக்க முயற்சி பண்ணீங்கன்னா என்ன நானே ஷூட் பண்ணிப்பேன். நான் கிருத்தி கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். அப்ப நட்டாஷா மெதுவா வேதுக்கு பக்கத்துல போறாங்க. அப்புறம் அவருக்கு புரிய வைக்கிற விதமா சொல்றாங்க, பாரு தேவ், நீ என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா அவனுக்கு? அவ செத்து போயிருக்காதே, தயவு செய்து இந்த பக்கம் வா. நட்டாஷா அப்படி சொன்னதை கேட்டு வேத் மறுபடியும் சத்தமா அழ ஆரம்பிக்கிறாரு. அவரோட கண்ணுக்கு எதிரிலேயே கிருத்தியோட டெட் பாடி இருந்தது. நீளமா முடி இருக்கிற அந்த பொண்ணும் கிருத்தியோட டெட் பாடிக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்தது. வேத் இவ்வளவு நாள் எந்த விஷயத்த உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்தாரோ அது ஒரு பொய்யா அவருக்கு முன்னாடியே இன்னைக்கு வந்து நிக்குது. அந்த நீளமான முடி இருக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல, அது கிருத்தியோட நிழல் தான். ஆனா வேத் என்னைக்குமே கிருத்தியோட நிழலை காதலிக்கல. வேத் இன்னைக்கும் கூட கிருத்தியோட டெட் பாடியை தான் அதிகமா காதலிச்சாரு. வேத் இப்போ கிருத்தியோட முகத்தை பார்த்தப்போ கிருத்தியோட நிழல் 2 கையையும் நீட்டி அவரை கூப்பிட்டு இருந்தாங்க. நட்டாஷாவும் போலீஸ்காரங்களும் எவ்வளவு சொல்லியும் வேத் அதை கண்டுக்கவே இல்லை. வேத் திரும்ப வரணும்னு நினைக்கல. ஆனா இன்னொரு பக்கம் கிருத்தி அப்படி அழுதுட்டு இருக்கிறத அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்ப நீளமான முடி இருக்கிற அந்த பொண்ணு கிருத்தியோட உடம்புக்குள்ள போய் சேர்ந்துருது. அது இப்போ ஒரு கல்யாண பொண்ணு மாதிரியே இருந்தது. வேதுக்கு புரிய வைக்கிறதுக்கு போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவர் அது எதையுமே கேட்கல. அவர் ஒரு ரிவால்வரை எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சு அவர் தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்கிறாரு. அந்த துப்பாக்கியோட குண்டு அவரோட தலையில அப்படியே துளைச்சிட்டு போயிடுது. அப்புறம் வேதோட டெட் பாடி கிருத்தியோட டெட் பாடி மேலேயே வந்து விழுந்துருது. அப்புறம் 2 பேரும் தோண்டி வச்சிருந்த அந்த குழிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் கிருத்தியோட தலை வேதோட நெஞ்சு மேல இருந்தது. அதை பார்க்கும்போது அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சு படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நட்டாஷா வேத் அப்புறம் கிருத்தியோட காதலை பார்த்து
சத்தமா அழ ஆரம்பிக்கிறாங்க. நட்டாஷா அதே இடத்துல முட்டி போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. கிருத்திக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தது. அவங்களுக்கு ஏற்கனவே 2 டைம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. பைபாஸ் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் கூட கிருத்திக்கு மறுபடியும் அட்டாக் வந்திருந்தது. அப்படியே நாட்கள் கடந்து கடந்து கிருத்திக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுது. வேத் கிருத்திய ரொம்ப அதிகமா காதலிச்சாரு. வேத் கிருத்திய ஆபீஸ் போக வேண்டாம்னு தடுத்து நிறுத்திடுறாரு. ஆனா கிருத்தி ரொம்ப அடம் பிடிச்சு ஆபீஸ்க்கு போக ஆரம்பிச்சாங்க. நாள் கடந்து போக போக அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்ததால தான் அவங்க அப்படி இருந்தாங்க. அவங்க எதை நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்களோ அது நடந்தது. கிருத்திக்கு 3வது அட்டாக் வரும்போது அந்த வீட்ல யாருமே இல்ல. அப்ப படுத்த கிருத்தி அப்புறம் எழுந்திருக்கவே இல்ல. ஆனா அவங்க அப்படி இறந்து போனதை வேதால ஏத்துக்கவே முடியல. அவர் அதை ஏத்துக்க கொஞ்சம் கூட தயாரா இல்ல. கிருத்தி இறந்து போகலன்னு வேத் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இந்த அளவில்லாத காதலோட பைத்தியத்தால அவரும் அவரோட உயிரை விட்டுறாரு. இன்னைக்கு அமாவாசை நாள். அதோட கும் இருட்டா இருக்கக்கூடிய நேரம். நரியுடைய ஊளையிடும் சத்தமும் நாயுடைய குரைக்கிற சத்தம் மட்டுமே தான் கேட்கும். பாலத்துக்கு கீழே ஒரு மந்திரவாதி ஏதோ ஒரு மந்திரம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அவன் கால் கிட்ட ஒரு பெண் குழந்தையுடைய பொம்மை இருந்தது. பக்கத்துல எலுமிச்சை பழங்கள்ல குங்குமம் தடவியும் இருந்தது. ஒரு ஊசியை எடுத்தான். அதை அந்த பொம்மையுடைய கன்னத்துல குத்தினான். அதே நேரம் தூரத்துல இருந்து ஒரு பெண் அந்த பாலத்துக்கு மேல அமைதியா நடந்து வந்தா. அவளுடைய முகம் சரியா தெரியல. ஆனா அவ பார்க்கறதுக்கு ரொம்ப கவர்ச்சியா நல்ல உடல் கட்டமைப்போட தெரிஞ்சா. பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. அவ அந்த பாலத்துக்கிட்ட நின்னதும் அங்க இருந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆச்சு. அதை எதையுமே பொருட்படுத்தாம அந்த பெண் முன்னேறி நடந்து வந்துகிட்டே இருந்தா. அவளுடைய விழியில ஒரு பயம் தெரிஞ்சது. அவ ஏதோ ஒரு உதவியை நாடி இந்த பக்கம் வந்திருக்கிறதா தெரிஞ்சது. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து முன்ன வந்துகிட்டே இருந்தா. அவ நடந்து வர வர ஸ்ட்ரீட் லைட்ஸ் பின்னாடி இருந்து ஒவ்வொன்றா ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. இப்படி ஆனதும் அந்த பெண் ஒரே இடத்துல நடக்காம நின்னுட்டா. அப்போ மேலிருந்த ஒரே ஒரு லைட்டை தவிர மற்ற எல்லா லைட்டும் ஆஃப் ஆக ஆரம்பிச்சது. அங்க இருந்த ஒரு சப்தமும் அந்த சூழலும் அவளை ரொம்ப பயப்பட வச்சது. அவ நடுங்க ஆரம்பிச்சா. பயங்கரமான காத்தும் வீச ஆரம்பிச்சது. காத்தோட சேர்ந்து பலமான சத்தமும் இருந்தது. அவ எதை பத்தியும் கவலைப்படாம அங்கேயே நின்றுகிட்டு இருந்தா. அப்போ அங்க இருந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் மறுபடியும் ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் எல்லா லைட்டும் ஒரே நேரத்தில் ஆன் ஆகி பிரகாசமா எரிஞ்சுது. ரொம்ப நேரம் போனதுக்கு பிறகு பளிச்சுன்னு இருந்த அந்த இடத்துல திடீர்னு ஒரு பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. அந்த அமாவாசை இருட்டுல இவ நிக்கிற இடத்த சுத்தி மட்டும் ஒரு பிரகாசமான ஒளி இருந்தது. அங்க இருந்த மொத்த வெளிச்சமும் இந்த பெண்ணுடைய உடம்புக்குள்ள புக ஆரம்பிச்சது. ஒரு பயங்கரமான ஒளி மின்னலுக்கு பிறகு அவ அமைதியா அங்கேயே நின்னா. அவளுடைய அந்த அமைதிக்கு பிறகு ஒரு ஒளி மேல் நோக்கி அவ உடம்புல இருந்து போக ஆரம்பிச்சது. அந்த நெருப்போட ஒளி படப்பட அவளுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சது. கழுத்துல ஒரு கிராஸ் செயினும், உடம்புல பாதி முகம் வெந்தும் பாதி முகம் சாதாரணமாகவும் இருந்தது. ஜெசிகா இஸ் பேக். இப்பதான் என்னுடைய மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோஹன், எதுக்கு திடீர்னு இப்போ இந்த ஊருக்கு நீ கிளம்பி வந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சுத்தி பார்க்கறதா இருந்தா கோவாக்கு போயிருக்கலாமே. போயிருக்கலாம் தான், ஆனா என்னுடைய சொந்த ஃபார்ம் ஹவுஸை நான் விற்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு தான் வந்தேன். சரி, இதை வாங்குறதுக்கு யார் வருவாங்க தெரியல. அதான் இருக்கே ஆன்லைன். பாலத்துக்கு அந்த பக்கம் நமக்காக ஆளுங்க வெயிட் பண்றாங்க. நல்ல விலையா வந்துச்சுன்னா உடனே வித்துற வேண்டியதுதான்.
சக்ஷம்? ஆமா சார். சரி சரி வா, வந்து பின்னாடி கார்ல உட்காரு. என்ன சார், பேய் பங்களாவை வாங்க வந்தவங்க மாதிரி உங்க கெட்டப் இருக்கே? ஃபார்ம் ஹவுஸ்க்காக வந்தீங்களா இல்ல பூத் பங்களாவுக்காக வந்தீங்களா? நமக்கு தேவைன்னு ஒன்று வந்துட்டா அதுக்காக நாம அதை செஞ்சு தானே ஆகணும். உங்க மாமா இருப்பாருன்னு சொன்ன காணோம். உள்ள வந்து பாருங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஹலோ பேய் பங்களா மாஸ்டர், நீங்க உள்ள வந்து இங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நம்ம காலையில இந்த பங்களாவை விற்கிறத பத்தி பேசிக்கலாம். தாராளமா. இன்னைக்கு ராத்திரி அமாவாசை நாளுங்கிறதுனால வெளியில இருட்டாவும் ரொம்ப பயங்கர சக்தியோடவும் இருக்கும். சிவம் சக்ஷமுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சான். ஆனா சக்ஷம் எதையுமே காட்டிக்கல. 3 பேரும் அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. உள்ள ஒரு பொண்ணு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அவளை பார்த்ததும் சிவம் கொஞ்சம் சந்தோஷமாயிட்டான். உடனே சிவம் அங்கிருந்து அந்த பொண்ணு இருக்கிற கிச்சனை நோக்கி போனான். அப்போ ஒரு போட்டோ ஃப்ரேம் மேல இருந்து கீழே விழுந்து தன்னால உடையுது. ரோஹனோட போட்டோ மாதிரி இருந்தது. கீழே விழுந்த சத்தம் கேட்டு அந்த பொண்ணு சிவம் இருக்கிற பக்கம் பார்த்தா. உடஞ்ச ஃப்ரேமை எடுக்கிறதுக்கு சிவம் முயற்சி பண்ணான். ஆனா கண்ணாடி அவன் கையை கிழிச்சிருச்சு. ஓ, என்னாச்சு உங்க கைக்கு? ஏன் இப்படி ஆயிருக்கு? ஆமா, நீங்க யாரு? இங்க இருந்து இந்த மாமா எங்க? ஏதோ ஜீவன் மாமாவே வந்துட்டாரு. பலி கொடுக்கறதுக்கான பொருளையும் கூடவே வாங்கிட்டு வந்துட்டாரு. மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? கிச்சன்ல இருக்கிறது உங்களுடைய பொண்ணு லக்ஷ்மி தானே? ஆமா சார், லக்ஷ்மி தான். ரொம்ப பெரிய பொண்ணாயிட்டாலே, எனக்கு அடையாளமே தெரியல. முதல்ல பார்த்ததும் இது நம்ம லக்ஷ்மியான்னு எனக்கே சந்தேகமாயிடுச்சு. நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்காக சிக்கன் பண்ணிட்டு வரேன். அடடே, கேட்கவே சந்தோஷமா இருக்கே. சரி சிவம் வா, நம்ம ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போம். சக்ஷம் நீயும் போய் ரெஸ்ட் எடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ஆனா காலையில பொழுது விடிஞ்சதும் வீட்டை விட்டு வெளியே போயிடாதீங்க. நான் சொல்றத விளையாட்டா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இன்னைக்கு அமாவாசை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சமையல் தயாரானதும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிவம் லக்ஷ்மி பக்கமே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மியும் சிவமை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சா. எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சு அவங்கவங்க ரூமுக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. பாலத்துக்கிட்ட உட்காந்து அந்த மந்திரவாதி மறுபடியும் பூஜையை ஆரம்பிச்சான். அப்போ வேகமா ஒரு மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது. அந்த மந்திரவாதியுடைய முகம் கொஞ்சம் கொடூரமா மாறிச்சு. இந்த சக்ஷம் தான் அந்த மந்திரவாதியா இருக்கான். நடுராத்திரி ஆக ஆரம்பிச்சது. ரோஹனுடைய கதவை லக்ஷ்மி திறந்தா. சத்தத்தை கேட்டு சிவம் நைஸா அந்த பொண்ணை பார்த்தான். அவன் பார்த்த உடனே அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடிட்டா. சிவம் அந்த பொண்ணு இருந்த பக்கம் நோக்கி போறான். கதவுக்கு அந்த பக்கம் அந்த பொண்ணு கையில ஒரு ரோஜாவோட நின்னுகிட்டு இருக்கா. உங்களுக்காக பூ கொண்டு வந்திருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பூ உன்னுடைய தலையில இருந்தா அது உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கும்னு தோணுது. இதை சொல்லி முடிச்சுட்டு சிவம் அவ தலையில அந்த பூவை வைக்கிறான். அதுக்கு பிறகு லக்ஷ்மி சந்தோஷமா சிவமோட கையை பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து வெளியே போறா. ஏதோ ஒரு பெரிய லாட்டரி அடிச்ச சந்தோஷத்துல சிவம் அவ கூடவே போறான். இடி மின்னல் பயங்கர காத்தோட அமாவாசை இருட்டும் அந்த இடத்த கொஞ்சம் திகிலாவே காமிச்சது. ரோஹன் இருந்த அந்த அறையுடைய கதவு தன்னால மூடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டு ரோஹனுக்கு தூக்கம் கலைஞ்சது. திரும்பி பார்த்தா படுத்துக்கிட்டு இருந்த சிவம காணோம். சிவம், எங்கடா போயிட்ட? ரோஹன் சிவம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா பதில் குரல் அவனுக்கு வரவே இல்லை. இந்த நேரத்துல எங்க போயிருப்பான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்துல சிவம் இருந்த அந்த இடத்துல ஒரு மொபைல் இருக்கு. அந்த மொபைல்ல ஒரு பொண்ணு மெசேஜ் அனுப்பியிருக்கிறத ரோஹன் பார்க்கறான். நான் உங்களுக்காக பாலத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்கேன், வாங்க. இந்த மெசேஜை பார்த்ததும் ரோஹன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஓஹோ, சிவம் சார் அதனாலதான் இங்க இருந்து காணாம போனாரா? பாலத்துக்கிட்ட போனா கையும் களவுமா பிடிச்சிடலாம். இதை சொல்லிக்கிட்டே ரோஹன் அவனுடைய ரூமை விட்டு வெளியே வரான். அப்படியே அந்த வீட்டை விட்டும் வெளியே போறான்.
அவன் வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அந்த வீடு பயங்கரமா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. பயத்துல ரோஹன் வேகமா அந்த இடத்த விட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் ஜீவனோட வீட்டுக்குள்ள போறான். ஆனா ஜீவன் அங்க இல்ல. ஒரு எலும்புக்கூடு ஜீவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த டேபிள் மேல படுத்திருக்கிறத பார்க்கறான். அந்த வீட்டுக்குள்ள லக்ஷ்மியோடைய போட்டோவில் கண்ணுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பார்க்கவே ரொம்ப கொடூரமாகவும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்ததும் ரோஹன் சுதாரிச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரான். அந்த எலும்புக்கூடு எழுந்து நின்னு அவன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. நீ பண்ண துரோகத்தை என்னால மறக்க முடியாது. அதனால நீயும் உயிரோட இருக்கக்கூடாது. உன்னை நான் விட மாட்டேன். இங்கிருந்து உன்னால தப்பிக்க முடிஞ்சா நீ உன்னுடைய நண்பனையும் காப்பாத்திக்கோ. சிவம், என்ன பண்ணிருக்க? என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? ஏன் அவனை இப்படி நிறுத்தி வச்சிருக்க? சிவம், வேண்டாம், அவனை ஒன்றும் பண்ணிடாத, விட்டுட்டு சிவம். அவன் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல. அவனுக்கு இந்த கதி யாருனால? என்னாலதான். ஆனா அவனால தான் நான் இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா? உன்னாலதான். ஞாபகம் இருக்கா? நீ என்ன கொன்னுட்ட. இனியோட 3 வருஷம் ஆகுது. ஞாபகம் இருக்கா? என்ன எதுவும் பண்ணாத, என்ன சாகடிக்காதன்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். ஆனா உனக்கு அது கேட்கல. நீ எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ண. எனக்கு நெருப்பு கொளுத்தி என்ன சாகடிச்ச. ஞாபகம் இருக்கா? நான் என்னோட வாழ்க்கைய என்னோட லவ் கூட வாழ்றதுக்காக நான் வந்தேன். அந்த வாழ்க்கைய அடியறதுக்குள்ளவே நீ என்ன சாகடிச்சிட்ட. அதனால நான் பழி தீர்த்துக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். ஆமா, என்ன மன்னிச்சிரு. அப்ப ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ஜெசிகா. ஏதோ தப்பு பண்ணிட்டேன். எங்களை விட்டுட. நான் எப்படி துடிச்சு துடிச்சு செத்தனோ அதே மாதிரி நீங்களோ துடிச்சு துடிச்சு சாகணும். யாருமே உயிரோட இருக்கவே கூடாது. ஜெசிகா கோபத்துடைய உச்சத்துக்கு போய் சிவமையும் ரோஹனையும் நெருப்புல எரிச்சு சாம்பலாக்கிறார். மொத்தமா எரிஞ்சதுக்கு பிறகு சக்ஷம் தன்னுடைய மந்திர சக்தியால அந்த சாம்பலை வச்சு லக்ஷ்மியுடைய கோபத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரான். மேலும் பூஜைகளை செஞ்சு அவளை சாந்தமடைய வைக்கிறான். தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையை கொடுத்து பாதிக்கப்பட்ட லக்ஷ்மிக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்து இனிமே இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு எதிரிகளையும் அழிச்சிட்டான். அதுக்கு பிறகு 2 பேரும் ரோஹனுடைய அதே ஃபார்ம் ஹவுஸ்ல சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா ஒன்னா இருக்காங்க. இந்த கதை ஒரு பெரிய ஊர்ல அரண்மனையில நடக்குது. இந்த அரண்மனையில 12ஆம் நூற்றாண்டுல இருந்த புகழ்பெற்ற புதையலும் இருக்கு. அரசாங்கமும் இந்த புதையலை அடையணும்னு நினைச்சு அந்த விஷயத்துல தோத்து போச்சு. இதனால பல மோசமான நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்கு. பல தடவை இதை எடுக்க முயன்றவங்க இங்க வந்து மரணம் அடைஞ்சதுதான் மிச்சம். ஆனா பிருத்வியும் ஷாலினியும் இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அந்த அரண்மனையை நோக்கி வராங்க. அந்த இடத்தை அடைய ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்றாங்க. ஷாலினி, இந்த புதையல் கிடைச்சதுக்கு அப்புறமா நீ அதை என்ன பண்ணுவ? இந்த கேள்விய பிருத்வி ஷாலினி கிட்ட கேட்கும்போது பதில் எதுவுமே வரல. அவன் கேட்டதை அமைதியா இவ காது கொடுத்து கேட்டான். இவ அமைதியை பார்த்து பிருத்வி எதுவுமே பேசாம இருந்தான். பிருத்வி, நாம பண்ற வேலை சரிதானா? என்ன தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் இவ்ளோ ராத்திரி வேலை வேற வந்திருக்கோம். ரொம்ப இருட்டா வேற இருக்கு. என்ன ஆகுமோ என்னமோ தெரியல. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே பைக்ல அந்த இடத்துக்கிட்ட அடைகிறாங்க. பிருத்வி வண்டியை ஓட்டிக்கிட்டு மெதுவா வரும்போது ஷாலினி கொஞ்சம் பயத்தோடவே இருக்கா. என்ன நடக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. வழியில ரோடு மேடும் பள்ளமுமா இருக்கிறத பார்த்த ஷாலினி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சா. ஷாலினி கத்துனதை கேட்டு பிருத்வி வண்டியை நிறுத்துறான். ஷாலினி, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த நைட்டு நேரத்தில் இப்படி கத்துற? யாருக்காவது கேட்டுட போகுது, சும்மா இரு. இப்படி பிருத்வி ஷாலினி கிட்ட சொல்றான். இதை கேட்ட ஷாலினி, பிருத்வி, ஒரு கருப்பு பூனை நம்ம வண்டி பக்கம் தான் போச்சு. என்ன நடக்க போதோ தெரியல. ஷாலினி சொன்னதை கேட்டு பிருத்வி சிரிக்க ஆரம்பிக்கிறான். என்ன ஷாலினி,
அம்மா நீ எந்த வருஷத்துல இருக்க? நீ கொஞ்சம் அமைதியா வா, அது போதும். பிருத்திவி ஷாலினியை அமைதிப்படுத்திட்டு தன்னோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப முயற்சிக்கிறான். அப்போ பைக்குடைய ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் ஆயிருக்கு. இந்த நேரம்னு பார்த்து பஞ்சர் ஆகணுமா? சும்மாவே இருக்க மாட்டியா? பூனை அது இதுன்னு சொல்லி கடைசியில் பஞ்சர் ஆயிடுச்சு பார். இந்த இடத்துல எவன் பஞ்சர் போடுவான்? கோவத்துல பைக்கை விட்டு இறங்கி பிருத்திவி அந்த கோட்டையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். பிருத்திவி நடந்து போறதை பார்த்து ஷாலினியும் அவன் பின்னாடி தொடர்ந்து போனான். 2 பேரும் அரண்மனையோடைய வாசல் கதவுக்கு போறாங்க. அப்போ ஒரு கிழவி அங்க வரா. கையில ஒரு கைத்தடியோட அவங்க கிட்ட நோக்கி வரா. ரொம்ப சிரிச்ச முகத்தோட அவங்க கிட்ட, என்ன புதையல திருடிட்டு போக வந்திருக்கீங்களா? நல்லதுதான் ஆச்சு, வாங்க வாங்க. அவ கூட ரத்தம் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா? வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு ஷாலினியும் பிருத்திவியும் கொஞ்சம் ஆடி போனாங்க. இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த கிழவி அந்த பக்கம் போயிட்டா. யார் அவங்க? என்ன இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க பிருத்வி? அந்த கிழவி சொல்லிட்டு போனது ஷாலினிக்கு பயமா இருந்தாலும் பிருத்திவி அவ சொன்னதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஷாலினி பிருத்திவியோட கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அரண்மனையை நோக்கி 2 பேரும் போனாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஷாலினி? நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா இந்த பிருத்திவி மகாராஜாவுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. பல தடவை முகமது கிட்ட படையெடுத்து ஜெயிச்சிருக்காராம். அங்கிருந்து நிறைய பொண்ணும் பொருளும் சேர்த்திருக்காரு. கடைசியில அந்த படையெடுத்துட்டு போன முகமதியே அவர் கொலை பண்ணிட்டாருன்னு சொன்னாரு. வரைபடம் மாதிரி இருக்கிற ஒன்ன பிருத்திவி உள்ள எடுத்துட்டு வரான். கையில ஷாலினி தீப்பந்தம் வச்சிருக்கா. ஷாலினி பிருத்திவி போற பக்கமா கூடவே அவனுக்கு உதவியா போறா. அந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கிறதுனால ஷாலினி கையில இருக்கிற தீப்பந்தத்துடைய உதவியால அந்த வரைபடத்துல இருக்கிறத பிருத்திவி பார்க்கலாம். ஓ அப்படியா? அதுக்குதான் உனக்கு பிருத்திவின்னு அப்பா பேர் வச்சாங்களா? ஆமாமா, எனக்கு இந்த கதையை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதுக்காக தான் இந்த பேரையும் வச்சேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. எங்க அப்பா இதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ராஜா ஒரு பெரிய ஹீரோ, அது போக பணக்காரரும் கூட. அவர்கிட்ட இல்லாத வைரமும் தங்கமும் கிடையாது. இந்த கதையை ஷாலினி கிட்ட பிருத்திவி சொல்லிக்கிட்டே அரண்மனையோட கதவை நோக்கி போயிட்டே இருக்காங்க. கிட்ட போனது அந்த வௌவால்கள் கூட்டம் அவங்களை பயமுறுத்துச்சு. அவங்களுடைய முகம் பூராவும் அந்த வௌவால்கள் காயத்தை ஏற்படுத்துச்சு. பயத்துல ஷாலினி கையில இருந்த தீப்பந்தத்தை கீழே போட்டுட்டா. ஷாலினி, உனக்கு ஒன்னும் ஆகலையே? அந்த இருட்டுல பிருத்திவி ஷாலினி கிட்ட இதை கேட்க, அப்போ ஷாலினி பதில் சொல்றா. ஆமா பிருத்வி, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா இருக்கல்ல? எனக்கு ஒன்றும் ஆகல. நம்ம போனோட ஃபிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத. பிருத்திவி இதை சொல்லிக்கிட்டே தன்னுடைய போன்ல ஃபிளாஷ் லைட் ஆன் பண்றான். ஷாலினி அவன் பின்னாடியே நின்றுகிட்டு இருக்கா. பிருத்திவி தன்னுடைய பயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த கோட்டையை நோக்கி போறான். ஷாலினியும் அவன் பின்னாடியே போறா. இவங்க நடந்து போற பாதை பூரா நிறைய எலும்பு கூடும் எலும்பு துண்டுகளும் இருக்கிறத பார்த்து ஷாலினி சொல்றா, எனக்கா பயமா? நான் தான் எல்லாரையும் சாகடிச்சேன் இல்லையா? ஷாலினி சொன்னதை கேட்டு பிருத்திவி சிரிக்கிறான். நீதான் எல்லாரையும் கொன்னியா? அப்ப இதையும் சொல்ல. இந்த அரச உடை போட்டுக்கிட்டு ஒரு எலும்பு கூடு இருக்கே, இதை எப்படி கொலை பண்ண? அதையும் சொல்லு. அதுக்கு ஷாலினி சொன்னா, ஒரு இங்கிலீஷ்காரன் வந்திருந்தான், அவனை கூட இங்கே சாகடிச்சிட்டேன். அதோ கண்ணை பிடுங்கி உயிரோடவே அவனை வெட்டி தள்ளிட்டேன். அப்புறம் அந்த முகல் ராஜா ஒருத்த வந்தான், எல்லாத்தையும் சுட்டுட்டு போயிடலான்னு பார்த்தான் போல. நான் விடுவேனா? அவனையும் கொன்னுட்டேன். ஷாலினி இப்படி சொன்னதை கேட்டதும் பிருத்திவி கொஞ்சம் பயந்து போனான். ஆனா ஷாலினி இதை காமெடிக்காக சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு நடந்து போனான். அப்படியா? நீதான் இங்க வந்தவங்க எல்லாரையும் கொலை பண்ணனா அப்போ உனக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்கிற புதையலை எடுத்தா அது எவ்வளவு வரைக்கும் தேரும்? தெரிஞ்சிருக்குல்ல. இங்க இருக்கிற புதையலை வச்சு நம்ம இந்தியாவையே தங்கமா மாத்திடலாம், அவ்வளோ இருக்கு. ஷாலினி சொன்ன இந்த கணக்கை கேட்டதும் பிருத்திவி ரொம்ப சந்தோஷப்பட்டான். தான் கையில இருக்கிற ஃபிளாஷ் லைட் அடிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து போய்கிட்டே இருந்தான். திடீர்னு ஷாலினி பிருத்திவியோடைய கையை பிடிச்சு நிறுத்தினான்.
பிருத்வி, அந்த பக்கம் இல்ல, நம்ம புதையல் இருக்கிறது இந்த பக்கம். இதை கேட்டதும் பிருத்திவி பயந்து போனான். ஏன்னா ரூட் மேப் அவன் கையில மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு வழி தெரிய வாய்ப்பில்லை. ஷாலினி, நீ சொல்ற பக்கம் வழியே இல்லையே. இந்த வரைபடத்துல வேற ஒரு ரூட்ல போட்டிருக்கு. நீ கொஞ்சம் விளையாடாம இரு. இதை கேட்ட ஷாலினி, இந்த வழிய பிருத்விராஜ் சௌஹான் பண்ணி வச்சிருக்கிறது. இது வழி அவருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்காவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவரு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க இருந்து போய் கொண்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பெரிய மோசம் நடந்துச்சு. எனக்கு ஒரு 5 பேரு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் பணத்துக்காக ஜனங்க என் கண்ணு முன்னாடியே மோசம் பண்ணி அவங்கள சாகடிச்சிட்டாங்க. ஷாலினி சொன்னதை கேட்டதும் பிருத்திவி கலங்கி போனான். இவ சொல்ற விஷயம் பயங்கரமா இருக்கு. அதனால பிருத்திவி ஷாலினி கிட்ட கேட்கிறான், நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னுடைய 5 சகோதரிகளையும் பிருத்திவிராஜ் தான் கொன்னாரா? நீ என்ன சொல்ற? உன்னுடைய ஜாதகப்படி நீ ஒரே ஒரு பொண்ணு தானே? பிருத்திவியோடைய இந்த கேள்வியை கேட்டதும் ஷாலினி பதில் சொல்லவே இல்லை. அமைதியாய் இருந்தா. புதையல் எடுக்க உள்ள போன்னு சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. பிருத்வி, நீ பின்னாடி போ. உன் கண்ணுக்கு அந்த புதையல் தெரியும். நான் உன் பின்னாடியே வரேன். ஷாலினி ஏன் இந்த மாதிரி பேசினான்னு பிருத்திவிக்கு சந்தேகம் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஷாலினி சொன்னதை பத்தி கவலைப்படாம பிருத்திவி புதையலை நோக்கி முன்னாடி போய்கிட்டே இருந்தான். உள்ள ஒரு அறையில 2 பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கறான். அதுல பல அம்புகள் செவத்துல குத்தி இருக்கிறதையும் பார்க்கறான். அங்க ஒரு வில்லும் கீழே இருக்கு. இந்த வில்ல பத்தி எங்க அப்பா கதையில சொல்லியிருக்காரு. பிருத்திவி மகாராஜா இதை பயன்படுத்தி இருக்காருன்னு. இதை சொல்லிக்கிட்டே பிருத்திவி ஒரு இடத்த பார்க்கறான். அந்த இடத்துல அவன் தேடி வந்த புதையலெல்லாம் இருக்கு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். தன்னுடைய வாழ்நாள் பூராவும் இவ்வளவு தங்கத்தையும் வைரத்தையும் இவன் பார்த்ததே இல்லை. இதை பார்த்த சந்தோஷத்துல அவனுக்கு தலகால் புரியல. ஒரு பைத்தியம் மாதிரி தங்கத்தை எடுத்து மேல தூக்கி போட்டு விளையாடு. இதை ஷாலினி பார்த்துக்கிட்டே இருந்தா. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஷாலினியும் பிருத்திவியும் இன்னொரு உருவமா புதையல் கிட்ட வந்தாங்க. ஷாலினி, நீயா? நீ என் பின்னாடி தானே வந்துகிட்டு இருந்த? அது சரி, அது யாரு என்ன மாதிரியே உன் பக்கத்துல? எப்படி என்ன மாதிரி இன்னொருத்தன்? ஷாலினியும் அவனுக்கு முன்னாடி இன்னொரு பிருத்திவி இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடையும். ஏன்னா அந்த பிருத்திவிக்கு பின்னாடியும் இன்னொரு ஷாலினி இருக்கிறான். ஒருத்தரை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. பிருத்திவி ஷாலினி இருக்கிற பக்கம் திரும்பி பார்க்கறான். அகோரமா ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அந்த பக்கம் இருக்கிற ஷாலினி கிட்ட ஓடுறான். அங்கேயும் அப்படி ஒரு உருவம் தெரியும். யார்கிட்ட நோக்கி ஓடினாலும் அந்த உருவம் ஒரு பயங்கரமான கோரமான உருவமா மாறுது. அதிக ஆசைப்படுற மனுஷனே கடவுள் கொடுத்ததை வச்சு சந்தோஷமா வாழ தெரியாத ஒரு பெரிய மோசமான ஆளு. இதுக்காக தான் நீ திருடுறதுக்காக வந்திருக்க. 2 ஷாலினியும் வேற ஒரு பயங்கரமான உருவமா மாறி பிருத்திவிய ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இந்த 2 பயங்கரமான உருவத்துக்கிட்டையும் மாட்டிடவே கூடாதுன்னு பிருத்திவி தன் உயிரை காப்பாத்திட்டு அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடுறான். அதை இன்னொரு பிருத்திவி பார்க்கறான். பார்த்துக்கிட்டே பயத்துல இருக்கு. ஆங்கிலேயர்கள் உடைய போட்டுக்கிட்டு இருந்த அந்த எலும்பு கூடு 2மே பிருத்திவி இருக்கிற இடத்தை நோக்கி கையில வாளோடு வந்தது. பிருத்திவியை கொலை பண்ண வந்துகிட்டு இருந்தது. அப்பதான் இவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உள்ள இவன் வரும்போது இருட்டான சமயத்துல இந்த 2 எலும்பு கூறுகளும் தெரிஞ்சுக்கிட்டான். ஷாலினியும் பிருத்திவியும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஷாலினியும் பிருத்திவியுமா உருமாறி அவங்க பயமுறுத்துறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத புரிஞ்சுக்கிட்டான். பிருத்திவியும் ஷாலினியும் பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி. நான் ஒரு மந்திர தந்திர கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு. இந்த புதையலை காப்பாத்துறதுக்காக சபிக்கப்பட்டிருக்கேன். இங்க யாராவது வந்தாங்கன்னா என் கையாலேயே நான் சாகடிச்சிடுவேன். இதை கேட்ட பிருத்திவியோடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. இந்த இடத்துக்கு புதையலை எடுக்க வந்ததுனால இவங்க பழி வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான். இந்த இடத்த விட்டு உயிரோட நாம தப்பிக்க போறது இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அந்த நேரத்துல அந்த 2 எலும்பு கூடுகளும் அவனை கொலை பண்ண வராம
ஷாலினியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத அவன் கண்ணால பார்த்தான். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், இவங்க முதல்ல ஷாலினியை தான் கொலை பண்ண போறாங்கன்னு. தன்னுடைய கண்ணு முன்னாடியே ஷாலினி இறக்க போறத நினைச்சு பிருத்திவி ரொம்ப சோகமா இருந்தான். அவனால எதுவுமே பண்ண முடியலையேங்கிற வருத்தமும் இருந்துச்சு. அந்த 2 எலும்புக்கூட ஷாலினி கிட்ட வந்து அவளை துண்டு துண்டா பிருத்திவியோடைய கண்ணு முன்னாடியே ஷாலினி துண்டு துண்டா வெட்டப்பட்டான். தலை தனியா துண்டா விழுந்ததும் ஷாலினியோடைய கண் பிருத்திவியே பார்த்துட்டு இருந்தது. அப்போ பிருத்திவிக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அங்கிருந்த ராஜாவுடைய வெள்ள பிருத்திவி எடுக்கிறான். சிவத்தில் குத்திருக்கிற அம்புகளையும் அங்கிருந்து எடுக்கிறான். அந்த வில்லுக்கு நான் ஏற்றி தன்னை ஒரு பிருத்திவி ராஜா மாதிரியே நினைச்சுக்கிட்டு அதோடைய அம்பை செலுத்தான். பார்க்கறதுக்கு இந்த பிருத்திவி அந்த ராஜா மாதிரியே, அந்த ராஜா எப்படி இருப்பாரோ அப்படியே தெரிஞ்சான். தன்னுடைய சிந்தனையெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்தி கண்களை மூடி பிருத்திவி 4 மூங்கிலில் 24 கஜம், அதற்கு எதிரே இருப்பவர்கள் அனைவரும் என்னுடைய எதிரிகள், இப்படி சொல்லிட்டு பிருத்திவி அம்ப விடுறான். அந்த பயங்கர உருவம் அந்தரத்துல பறந்துகிட்டு இருக்கு. அம்பு அவளுடைய இன்னொருத்திக்கு அடுத்த அம்பு விடுறான். அவளும் பயங்கரமாக கத்திக்கிட்டு அந்த அம்பு அவ வயத்தை குத்தி கிழிச்சதும் இறந்து கீழே விழறாங்க. ஆங்கிலேயர்களுடைய உடைய போட்டுக்கிட்டு இருந்த அந்த 2 எலும்பு அந்த இடத்துல காணாம. இங்கிருந்து கெட்ட ஆத்மாக்களை அழிச்சதுக்காக பிருத்திவிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலும் கூட வந்த ஷாலினி இறந்துட்டதை நினைச்சு வருத்தப்படுறான். இறந்து கிடந்த தன்னுடைய ஷாலினியை நோக்கி பிருத்திவி நடந்து போறான். அவகிட்ட உட்கார்ந்து இவன், ஷாலினி, புதையலுக்காக ஆசைப்பட்டு கடைசியில நான் உன்னையே இழந்துட்டேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு பிருத்திவியை எங்கேயுமே பார்க்க முடியல. அதுக்கப்புறமும் இந்த புதையலை தேடி எடுக்கிறதுக்காக இங்க நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க யாரும் திரும்பி போகவே இல்லை. புதையலுக்கு ஆசைப்பட்டு நான் கடைசியில எதை இழந்தேன்? புதையலுக்கு ஆசைப்பட்டு நான் கடைசியில என்னத்தை இழந்தேன்? கடைசியில நான் என்னத்தை இழந்தேன்? என்னத்தை இழந்தேன்? பயங்கரமா இருக்கிற இந்த மாதிரியான கதைகளை பார்க்கறதுக்காக டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களோட கதையும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க பார்க்கணுன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உடனே டூடு டிவி